முட்டி வலி பயங்கரமாக இருக்குது, எதை சாப்பிட்டு பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் 10ல் 4 பேர் இந்த முட்டி வலி பிரச்சனையில் அவதிப்பட்டுட்டு வராங்க. இதுக்கு தீர்வளிக்கும் விதமாக வெஸ்டீஜ் அட்டகாசமான வெஜ் கொலாஜனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் முழுசாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வெஸ்டீஜ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வெஸ்டீஜில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கான வீடியோஸும் போடப்பட்டிருக்கு, பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லீடருக்கும் ஒரு ஃபாலோவருக்கும் இருக்கிற வித்தியாசமே இனோவேஷன் தான் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வெஸ்டீஜ் 2004 அது உருவாகும் போது இனோவேஷனோட தான் உருவாச்சு. அந்த மாதிரி தான் வெஸ்டீஜ் அவங்க லான்ச் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த காலகட்டத்தில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸை சொல்லலாம். அது சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்மட்ல கொண்டு வந்தது நம்ம வெஸ்டீஜ் தான். அதே மாதிரி எல்லா ஆண்களுக்கும் வரப்பிரசாதமா இருக்கிற எனர்ஜி பூஸ்டரையும் வெஸ்டீஜ் கொண்டு வந்தாங்க. நோனியை முதல்ல கேப்சூல் ஃபார்மட்டை கொண்டு வந்தது வெஸ்டீஜ் தாங்க. அதே மாதிரி சிஎம்டி அப்படின்னு சொல்ற கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸையும் வெஸ்டீஜ் வந்து ஒரு சூப்பரான இன்னோவேஷன்ல கொண்டு வந்தாங்க. அது மட்டுமா நம்ம டியூ கார்டன் மூலியமா உமன்ஸ் ஹைஜீனுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிதான் இந்த முறை கொலாஜனை வெஜ் ஃபார்முலால கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, முழுக்க வெஜிடேரியன் ஃபார்முலால வெஸ்டீஜ் முதல் முறையாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு இதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் ரெடி டு யூஸா, நல்ல டேஸ்ட் இருக்கிறதா, கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியும் தனித்தனி சாஷேஸ்ல வழங்கி இருக்கிறதுனால டோசேஜ் குழப்பம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூப்பரான விஷயமா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொலாஜன் ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புல கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு மூட்டம் இன்னொரு மூட்டம் தேய்மானம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 2 மூட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெலிசான தின் லேயர் தாங்க இந்த கார்டிலேஜ் அப்படின்றது. இங்க தான் கொலாஜன் இருக்கும். அதுல சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு லூப்ரிகேஷனும் இருக்கும். இதுதான் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உராயாம இருக்க பார்த்துக்கும். இதன் மூலியமா ஸ்மூத்தா நம்ம ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துக்கும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஜாயின்ட்ஸ் மூவ்மெண்ட்டும் கொடுக்க முடியுது. நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூட்டம் இன்னொரு மூட்டம் தேய்மானம் ஏற்பட்டுரும். விளைவு வீக்கம் ஏற்படும், நல்ல வலி இருக்கும். ஒரு மூட்டை இன்னொரு மூட்டும் ஈஸியா வந்து மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். கடைசியா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போயிடுங்க. இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தான் 2வது மிக முக்கியமான ஜாயிண்ட் ஹெல்த் ப்ராப்ளமா இந்தியாவில் இருக்குங்க. 10ல் 4 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் உடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூட்டுல பாத்தீங்கன்னா நல்லா வலி இருக்கும், உடம்பு இறுக்கமா இருக்கும், அடிக்கடி டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம ஃபிளெக்சிபிலிட்டி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். அதே மாதிரி கிராஃப்டிங் சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஜாயின்ட்ஸ்ல வீக்கம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள், ஒபிசா குண்டா இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட்டுல அடிப்பட்டவங்க, ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது நம்மளுடைய ஃபேமிலியில யாருக்குன்னா முதல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இவங்களுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில மெட்டபாலிக் டிசார்டர் மூலியமாகவும் இது வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன் டிஃபார்மிலிட்டிஸ், அதாவது முட்டுக்கள் ஒடிஞ்சு ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸுக்கு கொலாஜன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுடைய சருமத்துக்கும் கொலாஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சருமத்துக்கு நல்ல ஒரு வடிவத்தை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் தான். கொலாஜன் சருமத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் வந்து கொடுக்குங்க. நம்மளுடைய ஸ்கின் நல்லா சுருங்கி விரியுது அப்படின்னா அதுக்கு காரணமே கொலாஜன் தான். கொலாஜன் கம்மியா நம்மளுக்கு இருந்தாலே நல்லா சுருங்கி விரியும் தன்மை வந்து குறைஞ்சிரும். இதன் மூலியமாக இளமையிலேயே வயசாகும் தோற்றம் அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும். கண்ணுடைய ஓரத்துல லிப்ஸ் ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கங்கள் ஏற்படுது இல்லைங்களா, அதுக்கு கொலாஜனுடைய குறைபாடு தான் காரணமே. கொலாஜன் நம்மளுடைய சருமத்துல ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் ஸ்மூத்னஸும் இருக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யுது. கொலாஜனுடைய ஃபியூச்சர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா இப்போ பிளான்ட் பேஸ்டா தாங்க இருக்கு. இதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. 2025 இருந்து 30க்குள்ள பிளான்ட் பேஸ்டு கொலாஜன் சப்ளிமெண்ட் தான் மார்க்கெட்ல அதிகமா ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் 51% மேல இந்த பிளான்ட் பேஸ்ட் கொலாஜன் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டாமினேட் பண்ணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. சரி, ஏன் இந்த வெஜ் கொலாஜன் நம்ம எடுத்துக்கணும், வை வெஜ் கொலாஜன் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். எத்திக்கல் கர்டைல் ஃப்ரீ அப்படின்றது தாங்க முதல் முக்கியமான விஷயமே. அதாவது வெஜிடேரியனா இருக்கிறவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வெஜ் கொலாஜன் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப டாமினேட்டா இருக்கு. 2வது காரணம் ரொம்ப சுத்தமாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும் அப்படின்றது தான். இதை
ஈஸ்ட்ல ஃபெர்மெண்ட் பண்ணி உருவாக்குறதுனால இது ரொம்பவும் கிளீனாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும். அடுத்து இது நேச்சுரல் கொலாஜன் ப்ரொடக்ஷனை நம்மளுடைய உடம்புல சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது வெஜ் கொலாஜன் அப்படின்றது விட்டமின் சி, சிலிக்கா, அமினோ ஆசிட் உடைய கலவையா இருக்குங்க. இது நம்மளுடைய உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷனை தானா உற்பத்தி ஆகிறதுக்கு வழிவகை செய்யுது. நாலாவது மிக முக்கியமான காரணம் ஈஸி டு டைஜஸ்டுங்க. அனிமல் சோர்ஸ் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க. இது வீகனா இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ப்ளூட்டிங், ஹெவினஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்காது. அப்படின்றதுனால இந்த வெஜ் கொலாஜன் அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான யூனிக்கான பெனிஃபிட்ஸை கொண்ட வெஜ் கொலாஜனை இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுல வெஸ்டிஜ் ரொம்ப பெருமைப்படுது. இதை பிளான்ட் பேஸ்ட் கொலாஜன் ஆல்டர்னேட்டிவா கொண்டு வராங்க. அதுவும் அட்வான்ஸ்டு ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி மூலியமாக 67% மேல பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் மார்க்கெட்ல இருக்கிறத விட ரொம்ப வீரியமா இருக்கும். இந்த வெஜ் கொலாஜன் ஹை எஃபிஷியன்சியோட இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் செஞ்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுங்க. அதாவது விட்டமின் சி இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. பீன் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது போவைன் கொலாஜன் ப்ராடக்ட். அதாவது அனிமல்ல இருந்து, முக்கியமா பார்த்தீங்கன்னா மாடுல இருந்து எடுக்கப்பட்ட கொலாஜனுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது மெரைன் கொலாஜன் ப்ராடக்ட், சீல இருந்து எடுத்த கொலாஜன் வந்து வச்சிருக்கிறாங்க. நாலாவதா டியா வந்து எடுத்திருக்கிறது தான் வந்து வெஜ் கொலாஜனுங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். டி அப்படின்னு இருக்கிறது தான் மற்றதோட ரொம்ப அதிகமான ஹைட்டில் இருக்குது அப்படின்றத வச்சு இதோடைய எஃபிஷியன்சி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற சோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளான்ட் சோர்ஸ் தான் ஹை எஃபிஷியன்சியோடு இருக்குது. அதன் மூலியமாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. இந்த ஸ்லைடில் வெஜ் கொலாஜனுக்கும் நான்வெஜ் கொலாஜனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் கொலாஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனிமல்ல இருந்து எடுப்பாங்க. இதே மாதிரி வெஜ் கொலாஜன் அப்படின்றது பிளான்ட் பேஸ்டுங்க. அதாவது ஃபெர்மெண்டட் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கிறாங்க. பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், அது நம்மளுடைய உடம்புல எவ்வளவு அப்சர்வ் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதன் பிரகாரம் இந்த நான்வெஜ் கொலாஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய உடம்புல அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி வெஜ் கொலாஜன் அப்படின்றது ரொம்ப ஹை பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்குங்க. அப்சார்ப்ஷன் டைமை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் கொலாஜன் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வெஜ் கொலாஜன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அலர்ஜி ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கொலாஜனுக்கு வந்து இல்லை அப்படின்னு இருக்கு. வெஜ் கொலாஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஆமா இருக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குங்க. எத்திக்கல் ரிலீஜியஸ் சூட்டபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் நான்வெஜ் கொலாஜனுக்கு இருக்கு. வெஜ் கொலாஜனுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லெவலில் எல்லோருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணிப்பாங்க. இந்த வெஜ் கொலாஜன் பெஸ்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற கொலாஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாஜன் புரோட்டீனா இருக்கும். அதாவது ரொம்ப லாங் செயினா அதனுடைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸா முதல்ல பிரிச்சு எடுக்கணும். அதாவது கிளைசின், புரோலின், ஹைட்ராக்சி புரோலின் அப்படின்னு ஸ்மாலர் ப்ரீகர்சரா முதல்ல வந்து பிரேக் டவுன் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் பிளட்ல அப்சர்வ் ஆகி இந்த கொலாஜன் சிந்தசிஸ்க்கு வந்து போவோம். நம்ம உடம்புல இந்த ஹைட்ராக்சி புரோலினுடைய ஸ்பைக் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு கெராட்டின், எலாஸ்டின், கொலாஜன் அப்படின்ற ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஆரம்பிக்குங்க. இது நார்மலா நடக்கிற ப்ராசஸ். இதுவே வெஜ் கொலாஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டைரக்டா அமினோ ஆசிட்ஸாவே இருக்கும். அதாவது ப்ரீகர்சர்ஸ் ஆன கிளைசின், புரோலின், ஹைட்ராக்சி புரோலினாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான இந்த கன்ஜஸ்டடான ஒரு லாங் செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்காது. இதன் மூலியமாகவே இங்க வந்து ஈஸியா எடுதுங்க. அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நடந்துடும். பிளட்ல ஹைட்ராக்சிப்ரோலினுடைய ஸ்பைக் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிருது அப்படின்றதுனால ஈஸியாக கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துடும். இதுதான் வெஸ்டிஜுடைய வெஜ் கொலாஜனுக்கும் மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்க. ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிற அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. 67% மேலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெஸ்டிஜ் வெஜ் கொலாஜனை மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டோட டிஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னும் சில காரணங்களும் இருக்குங்க. இதை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை நம்ம வெஸ்டிஜ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது சுகரை யூஸ் பண்ணி ஈஸ்ட் மூலியமாக இந்த கொலாஜனை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதன் மூலியமா உடம்புல வீக்கம், வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நிவாரணம் அளிக்கும். அது மட்டும் இல்லாம கொலாஜன் ப்ரொடக்ஷனும் நம்மளுடைய உடம்புல அதிகமாகும். இது மட்டும் இல்லாம ரோசிப் எக்ஸ்ட்ராக்டும் வெஸ்டிஜ் இதில் ஆட் பண்ணி இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற பெயின் வந்து ஈஸியாக சரியாயிடும். அது
மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக ஸ்டிஃப்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக விட்டமின் சியை வெஸ்டிஜில் ஆட் பண்ணி இருக்கிறதுனால பாடிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. கொலாஜனுடைய ப்ரொடக்ஷன் நேச்சுரலாக உருவாகிறதுக்கும் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓவரால் பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தலாம். நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், ஜாயின்ஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வந்து சரி பண்ணிவிடுங்க. ஈஸியாக மூவ்மெண்ட் நம்மளுடைய ஜாயின்ஸில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடும். ஆரோக்கியமான சருமம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி என்றைக்குமே இளமையாக இருக்கிற ஒரு தோற்றத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுடைய உடம்பே கொலாஜனை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வந்து இது அளிக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளுடைய மசிலையும் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. டோசேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ml தண்ணியில் இதனுடைய ஒரு சாஷையை கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் குடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 சாஷை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற கொலாஜனுக்கும் நம்ம கொலாஜனுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் பிராண்டே பார்த்தீங்கன்னா கொலாஜனுடைய சர்விங் அப்படின்றது 5.45 கிராம் வச்சுருக்காங்க. நம்மளுடைய கொலாஜன் வந்து 6 கிராம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 55 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டில் அதிகமாக இருக்குங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் பிராண்டே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சோஸ் தாங்க. நம்மளுடையது பிளான்ட் சோஸாக இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் பிராண்டில். நம்மளுடைய வெஸ்டிஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமாக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாஷே அங்கே 147 ரூபாயில் கொடுக்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 115 ருபீஸ்லேயே கிடைக்குதுங்க. அவங்களது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடையது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோசேஜும் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கன்வீனியண்ட்டாக ஈஸியாக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸோடு நம்மளுடைய வெஸ்டிஜ் கொலாஜன் வந்து வந்திருக்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும் முட்டி வலி பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துங்க. 1க்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் லைனில் இருக்கிற கிரவுண்ட் டைரக்டரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.